குட் மார்னிங். இன்றைக்கி என்ன கிளாஸ்னால் சும்மா ஒரு விவரம் தான். ஏன்னா நான் விவரம் கொடுக்கணும்ல, ஏதாவது விவரம் கொடுக்கணும். அதை உண்மையான விவரத்தை கொஞ்சம் இன்ஃபார்மலாகவே சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது இந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு டர்பன் அணிவிச்சு பட்டம் கொடுத்தாங்க. அதாவது சர் சிவி ராமன் அப்படிங்கிற ஒரு சர் அப்படிங்கிற ஒரு பட்டம், அதுவே ஒரு பட்டம், எஸ்ஐஆர். இப்போ தான் அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆரில் அந்த எலெக்ஷனுக்காக அதை பண்ணுறாங்க. ஆனால் சார் அப்படின்னு ஒரு பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னும் போது அவர் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சிருக்கிறாரு. சில யூனிவர்சலுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை அப்போ கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த காலத்துலலாம் அவங்க மொழி அவங்களோட மக்களையும் அவங்க மொழியும் அவங்களோட கலாச்சார பண்பாடுகளை நிறைய விவர குறிப்புகளில் பதிய வச்சிருக்கிற ஒரு சில நபர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்தது, அவங்களோட தோத்தி போட்டிருந்தாங்க, வேஷ்டி கட்டியிருந்தாங்க, பஞ்சக்கச்சம் மாதிரி போட்டிருப்பாங்க, பெரிய ஒரு சில விஷயங்களில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தலைக்கு உண்டான ஒரு கவசம், ஒரு துணி இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த கிரீடம் வச்சு யோசிக்கக்கூடிய அந்த ஒரு கணம் அந்த இது வாரம் நம்மளுக்கு இந்த மயிர் கால்கள்லாம் வெளியில் தெரியாமல் இருக்க இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல இருக்கு. இப்போ எல்லாருமே தலை குளிச்சோன்னா நம்ம இந்த மாதிரி சாதாரணமாகவே போட்டுப்போம். சில பேர் இப்படி தொடச்சி எடுத்துருவோம், இல்லைன்னா சில பேர் இப்படி போட்டுப்போம். அதனால இந்த மாதிரி டர்பன் கட்டாத ஆளுங்க இல்லை. டர்பனே கட்டி இருக்க ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த எந்த கலாச்சாரத்துலனா பஞ்சாபி, பூஞ்ச் இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஏன் அவங்க எல்லா காலங்கள்லேயும் அவங்க சீக்கியர்கள், அவங்க சீக்கிசம் அப்படிங்கிற ஒரு இதில் அது அவங்களோடது புத்த மதத்தில் இல்லை. புத்த மதத்தில் அந்த அவங்க போட்டிருக்க அந்த இது கூட நம்மளுக்கு தெரியும். அந்த அந்த விவரம் நம்மளுக்கு தெரியப்படாமல் இருக்கிற மாதிரி போட்டு வைக்கிறாங்க. அப்புறம் பூஞ்ச் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சில பேர் ஏன் அதை பஞ்சாபி அப்படின்னும் போது PAN பாஞ்ச் அப்படிங்கிற மாதிரி பாஞ்சுன்னு சொல்லும் போது இன்னும் பெட்டராக இருக்குமே, இல்லை அது பூஞ்ச் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன்னா பூஞ்சுங்கிற ஒரு ரிவர் அங்கே இருந்தது. அந்த நீர் ஊற்றுக்கு சான்றாக அவங்களுடைய வித்துட்ட சில விஷயங்கள், அதாவது சீதா அந்த விஷயங்கள் வளரணும். அது வளர்றத அவங்களோட வழிமுறைகளில், ஏன்னா அவங்க சமாதி மாதிரியான ஒரு விவரங்களில் மாதிரி தான் இருக்கும். அவங்க அவங்களும் முஸ்லிம்ஸ் மாதிரி தான் உருவ வழிபாடுகளில் பண்ண மாட்டாங்க. அதுக்கு கம்யூனிட்டி லிவிங்க்கு உண்டான ஒரு நிறைய விஷயம் இருக்கும். இப்போது இந்த மாதிரி சமாதிகளை வச்சு வழிபடக்கூடிய சில விஷயங்கள்ல க்ளோஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஓப்பன் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்க இடத்துல நம்ம போய் உட்காந்து ப்ரேயர் ஹால் மாதிரி இருக்கும், எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த நேரங்களில் கரெக்டாக அந்த நேரங்களில் கூடுவாங்க. அதுக்கு உண்டான மெசேஜை பகிர்ந்துப்பாங்க. நல்லிணக்கம் இருக்கும். ஏதாவது அவங்க சொல்லணும், முன் வரணும் அப்படின்னா அதை எதாவது செய்யணுன்னா அதை கம்யூனிட்டி லிவிங்கில் தெரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. அந்த மாதிரி தான் இந்த, ஏன்னா அது நிசப்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நேரங்களில் தான் அவங்க ஒரு ஹோலி உண்டான ஒரு சில விஷயங்களை, ஸ்பிரிச்சுவலுக்கு உண்டான சில விஷயங்களை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அறிவு சார்ந்ததுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். இப்போ அறிவு சார்ந்து இருக்கிறது நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அதை நம்ம கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அந்த எந்த கட்டுப்படுத்தி இருக்கிறது அவசியமான வரைக்கும் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த செயல்திறன் நம்மளுக்கு கவர்னிங் பாடியாக இருக்குது. நம்மளோட பாடியே தான் நம்ம மைண்டுக்கு இயக்கத்துக்கு உண்டான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காக தான் இந்த இதை போடுறதுக்கு நிறைய இது ஆக்சுவலாக நல்லது விஷயம் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் இதை
முடி சூடுறது அப்படின்னும் போது வெறும் கிரீடம் மட்டும் வைக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் பட்டமளிப்பு பட்டமேற்பு அப்படிங்கிற போது இந்த மாதிரியான ஒரு இதை வந்து அவங்க பண்பாடில் பின்பற்றுறது. இப்போ வந்து எப்படி இருக்கு, ரோப் யூஜியில் போகும்போது ஒரு பிளாக் கலர் ரோப் போட்டிருப்பாங்க. அந்த கேப் வந்து ஃப்ளாட்டண்டாக இருக்கக்கூடிய ஒரு கேப்பாக இருக்கும். அது வந்து இப்படி நம்மளுக்கு வளர்ந்து குவியல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேப்பாக இருக்காது. அவங்களுடைய அந்த லெவல் வந்து அந்த சீலிங் வந்து இப்படி தான் இருக்கும். அந்த கேப் வந்து எந்தெந்த இதுக்கு எந்தெந்த டிகிரி வாங்கும்போது எந்தெந்த இதை வந்து போடுவாங்க அப்படின்னு. அப்போ யூஜியில் படிக்கிறவங்க பேச்சுலர் அப்படின்றவங்க திருமணம் ஆகாதவர்கள், அதாவது தனியாக ஸ்பின்ஸ்டர்னு லேடிஸை சொல்லுவாங்க. திருமண வயதுக்கு உண்டானது 21 வயசு 24 வயசுக்கு மேற்பட்டு தான் வந்து அந்த விஷயமே இருக்குது. இப்போல்லாம் வந்து ரொம்ப முதிர்ச்சியாக இருக்கக்கூடிய மெச்சோர்டான ஒரு விஷயம் இருக்குது. அவங்க முன்னாடியே அவங்க ஸ்திரப்படுத்திக்க வேண்டியது படிப்பில், வேலைகளில், அப்புறம் வாழ்க்கைக்கு உண்டான ஆதாரங்கள்லையும் ஸ்திரப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேமிலியே ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறாங்க பசங்கள்லாம். அதனால் ஒரு 24 27 வயசு வரைக்கும் அவங்களுக்கு உண்டான அந்த வளர்ச்சி பீரியட் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களோட ஃபேமிலியை அவங்க வளர்ப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ நீங்கள் வந்து யூஜி படிக்கிறீங்க, யூஜியோட சேர்ந்து 4 வருஷம் பிஜி படிக்கிறாங்கன்னா என்ன கலர் ரோப் வரும்? அதுக்கு அடுத்தது எம்ஃபில்ல படிக்கிறாங்க. ஆனால் எம்ஃபில்லே இல்லாமல் 4 வருஷம் டிகிரினாலும் எம்எஸ் டிகிரின்னு சொல்லுவாங்க, இல்லை எம்எஸ் இன்டிகிரேட்டட் டிகிரின்னுவாங்க. இல்லைன்னா 3 வருஷம் யூஜி 2 வருஷம் பிஜி படித்து 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு இது படிக்கணுமா அப்படின்னா அந்த ஸ்கூலு அந்த சப்ஜெக்டில் யூனிவர்சிட்டி இல்லை காலேஜு அப்படின்னு இந்த எஜுகேஷனுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ரெகுலராக போய் படிக்கிற ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அதில் படிப்பாங்க. எல்லாருமே படிக்கணுமா அப்படின்னா எல்லாருக்கும் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சில பேருக்கு 8வது படித்தாவே போதும்னு நினைப்பாங்க. சில பேர் ஆரம்ப கல்வியில் எழுதுறது தெரிஞ்சால் போதும், பேசுகிறதுக்கு வந்தால் போதும், இதில் இருக்கிறத படித்தா போதும் அப்படின்னு சில பேர், நிறைய பேர் ஸ்கூல்லையே லெவலில் நிறுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா வீட்டில் அவங்க படிக்கிறது படிச்சுக்கிட்டோம், நாங்கள் தான் இவ்வளோ பேர் இருக்கிறோமே, நாங்களாம் சொல்லி கொடுத்து போனால் அப்படியே ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஏன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்டுன்னா அப்போ ஸ்கூல் லெவல்லையே அவங்க நிறுத்திடுறாங்க. ஸ்கூல் லெவலுக்குள்ளே வந்து மற்ற சில பேரோடைய அவங்க ஒரு இது வச்சுருப்பாங்க. இன்ஃபார்மலான லேர்னிங்க்கு உண்டான சில எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் அவங்க கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால் ஃபார்மலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லேருந்து அவங்க விடுபட்டு வேறு இதில் இருப்பாங்க. வேறு வேறு சில விஷயங்களை வந்து அவங்க உட்புகுத்துறதுக்காக பார்ப்பாங்க. சரி, இது வந்து இன்ஃபார்மலாக இருக்கக்கூடியது. அப்போ யூஜின்னு ஃபார்மலாக ரெகுலராக போய் தினைக்குமே அந்த கல்விக்கு உண்டான ஒரு சில விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னும் போது அவங்க 17+ தான் உள்ளே வருவாங்க. 18, 19, 19, 20, 20 21. ஸோ 21 22, 23க்குள்ளே யூஜி முடித்து வெளில போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பிஜின்னு போகும்போது அந்த 24க்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்குள்ளே அந்த படிக்கும் போதே வேலை பார்க்குறாங்க. அதனால இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்க இருக்குது. நிறைய பசங்க வந்து அந்த கேப் கூட போட மாட்டாங்க. சரி, அந்த யூஜியை வந்து பிளாக்கில் தானே போடுறோம். எம்ஃபில் லெவலுக்கு போகும்போது, பிஜி முடித்து எம்ஃபில் போகும்போது, இல்லை எம்ஃபில் லெவலில் மட்டுமே போகும்போது எல்லோ கலரில் போடுவாங்க. சரி, அதுக்கப்புறமா டாக்டரேட் போகும்போது, டாக்டரேட்டில் இருக்கக்கூடிய அந்த தீசிஸை சப்மிட் பண்ணும்போது ஒயிட் கலர் ஷீட்டில் போடுவாங்க. தீசிஸை பைண்ட் பண்ணுறது அதே ரோப் தான் வந்து நம்ம போட்டுக்கிற இதுவாகவும் இருக்கும். நிறைய இடங்களில் சில கான்ஃப்ளிக்ட் உண்டான ஒரு விஷயம், கான்ட்ரடிக்டரியான இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒருத்தங்க வந்து ஒயிட் கலரில் பைண்ட் பண்ணி சப்மிட் பண்ணால் அது டாக்டரேட். அதையே வந்து மறுபரிசீலனை பண்ணுறோம் அப்படின்னு ஆப்போசிஷனாக பார்க்கக்கூடியவங்க அதை உடனே எதெல்லாம் அவங்க வந்து சில விஷயங்களை சொன்னாங்களோ அதை வந்து எதிர்மறையான கருத்துக்களை அவங்கக்கிட்ட செய்யணும், அப்போ தான் அவங்களது வந்து புதுசாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக டாக்டரேட்னு வாங்கினவங்களதே வந்து பிளாக் கலரில் மாற்றி தெசாரஸ் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. இந்த தெசாரஸ்ன்னு பண்ணக்கூடியவங்க எப்போ வந்து அந்த விஷயங்களுக்கு தெசாரஸ் எழுதணும் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒருத்தங்க வைவாவில் கூப்பிடுறாங்க, வைவா ஓசேல கூப்பிடுறாங்க.
எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸாக யார் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து அந்த பப்ளிக்கில் எத்தனை பேர் 20 பேர் வராங்க 30 பேர் வராங்க யார் நம்ம சொல்லிடுறோம் அவங்க வந்து எத்தனை இன்வைட் இருக்கோ அத்தனை நபர்கள் வராங்க, யார் சம்மந்தப்பட்டவங்க இருக்கிறாங்களோ அவங்க வராங்க, இல்லை பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட்டு வேறு எங்கேயாவது இருக்காங்க. ஒரு 30 பேர் இல்லைன்னா ஒரு 15 பேர், 15ஆவது மினிமம் இருக்கணுங்கிறாங்க, இல்லைன்னா 30 பேர் மேக்ஸிமம் வந்து ஒரு எந்த ஹாலோட இதை பொறுத்து அந்த ஹால்குள்ளே எவ்வளோ பேரை வந்து அகாமடேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரு விஷயத்த வந்து ஒரு நபர் அந்த டாக்டரேட்டை வந்து மொத்த பேரும் சேர்ந்து செய்யலை, ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே இதை செஞ்சுருக்குறாங்க அப்படின்னும் போது அந்த இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்களை வந்து அவங்களால கருத்தை பரிமாற்றிக்க முடியுமோ அந்த கருத்துகளுக்கு ஏதாவது சொல்லணுமா ஃபீட்பேக் வந்து அப்போவே அந்த ஒரு 15 பேரோ இல்லை 30 பேரோ 40 பேர் எத்தனை பேர் அங்கே அட்டென்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட கருத்துக்களை அங்கே வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா இதுக்காக ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னா அதோட வந்து அவங்க அடுத்த ஒரு இதையும் வந்து குறிப்புகளையும் தொடர்ச்சியாக அவங்க வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அது வேண்டாம் அது போதும் அப்புறம் வேறு ஒரு நபர் வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறதுனா இன்னொரு ஒரு நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க அதுலேருந்து விலகிக்கிறதோ இல்லை சப்போர்ட் பண்ணுவோம், சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸாக வேணும்னா கேளுங்க அப்படின்ட்டு அந்த ரெஃபரன்ஸை அதோட நிறுத்திடுறாங்க. சில பேர் புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணும் போது இப்போ பப்ளிக் ஓப்பன் லைப்ரரிஸ் இருக்குது, வேறு யார் வேணாலும் அதை வந்து ஜென்ரல் லைப்ரரிஸில் போய் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புக்காக இருக்கும் போது அந்த புக்கை வந்து யார் வேணாலும் படிக்கிறாங்க, படிக்கும்போது அந்த விஷயங்கள் குறிப்புகளை எடுத்துக்கிறாங்க, டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறாங்க, ஃபுட் நோட்ஸ் போடுறாங்க, பேக் நோட்ஸ் போடுறாங்க, ரெஃபரன்சஸ் போடுறாங்க. இந்த க்ரெடென்ஷியல்ஸே வந்து அவங்களுக்கு அந்த எந்தெந்த இடத்துல நம்ம அந்த விஷயங்களில் நம்ம விவரங்களை சேகரிச்சிருக்கோம் அந்த ஒரு 2 3 1 எதையோ ஒரு விஷயங்களை வச்சு அதுக்காக நம்ம வந்து சில நேரங்களில் அதுக்காக தொடர்ச்சியாக நம்ம வந்து அதற்குண்டான ஒரு விவரங்களை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத அது இதில் வந்து பாயிண்ட் இருக்கும். இப்போது பிளாக் கலர் ஒயிட் கலர் கவரும் போடல, பிளாக் கலர் கவரும் போடல, ஒரு க்ரீன் கலர் கவரில் முன்னாடியே கொடுக்குறாங்க பைண்ட் பண்ணது, அப்புறம் வந்து ப்ளூ கலர் கவரில் முன்னாடியே பைண்ட் பண்ணதை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு டெசர்டேஷனுக்கும் பிரிண்ட்டில் வர காப்பீஸை வந்து ஒரு கால அளவுக்குள்ளே எவ்வளோ பண்ண முடிஞ்சுதுன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு அது முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கவே முடியாத அளவுக்கு தான் அது தொடர்ந்து இருக்கும். ஏன்னா வேறு ஒருத்தருடைய கருத்துக்கள் இருக்கும், வேறு ஒரு சில விஷயங்கள் இருக்கும், இன்னையோட நம்ம சாக போகிறது இல்லைல்ல, அடுத்த ஒரு நாள் நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் போது நம்ம அந்த பைண்ட் பண்ணுறதை வந்து வேறு ஒரு விஷயங்களுக்காக சிலதை வந்து கான்ஃபரன்ஸ் வைப்போம், இல்லை வேறு பேப்பர்ஸ் போடுங்கன்னுவோம், இல்லைனா வந்து நீங்கள் ஜேர்னலில் கொடுங்கன்னுவோம். இந்த மாதிரி கல்விக்கு உண்டானதில் சில விஷயங்கள் போகும். இப்போ ஒரு நாளுக்கே வந்து 200 அதாவது ஒரு செமஸ்டரில் 91 நாள்லேருந்து 93 நாள், அதில் ஒரு 3 நாள் வந்து காலேஜ் ஒர்க்கிங்னா கூட வேறு ஏதோ ஒரு விஷயங்களுக்காக ஒர்க்கிங் போனால் கூட 90 டேஸில் 5 ஒரு நாளில் ஒரு வாரத்தில் 5 ஒர்க்கிங் டேஸாவது இருக்கும். அந்த 5 ஒர்க்கிங் டேஸில் ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் இருக்கும், அதாவது 50 நிமிஷம் 50 நிமிஷம்னு. அப்போ 250 நிமிஷம் வந்து நம்ம ஒரு நாளைக்கு கிளாஸ்க்குள்ளே இருக்கிறோம். ஒரு 150ஆவது ஒரு 200 பசங்களையாவது ஒரு நாளைக்கு பார்க்குறோம். ஒரு நாளைக்கு அந்த கிளாஸு ஒரு டாப்பிக்கு அதில் என்னென்ன விவரங்கள் எழுதணும், அந்த பசங்க என்ன விவரங்கள் வந்து அவங்களோட குரூப்பில் கொடுக்குறாங்களோ இல்லை இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட் கொடுக்கும்போது அதை சப்மிட் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் வந்து அவங்களுக்கு மார்க்கும் அந்த கிளாஸ்க்கு உண்டான வேல்யூ விஷயங்கள் வந்து அதோட ஆட் ஆகும். இதில் வந்து அவங்க சப்மிட் பண்ணாமல், ஏன்னா வெளியிலேயே லேர்னிங் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் ரெகுலராக நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னா ரெகுலராக வந்து மற்றவங்களோட இன்னும் ஒரு 10 பசங்க இருக்கிறாங்கன்னா இன்னும் ஒரு 15 பசங்களோட நீங்கள் சேர்ந்து செய்கிறது வேறு. இல்லை நாங்கள் தனியாகவே படிச்சுக்கிறேன், நான் ஒரு 2 பேர் இருந்தால் போதும் 3 பேர் இருந்தால் போதும்னா ஒரு 4-5 பசங்க சேர்ந்து போய் படிக்கிறோம் அப்படின்னா கூட அவங்க அந்த மாதிரி ஆன்லைன் கோர்சஸில் பண்ண போயிடுவாங்க. பட் ரெகுலராக வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம கால அளவுக்குள்ளே அதுக்குள்ளே கொடுக்கணும், இவ்வளோ விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த நேரங்களுக்குள்ளே அவங்க எவ்வளோ வந்திருக்கிறாங்க, எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ அந்த படிப்புக்கு உண்டான சில முயற்சிகளில் இருந்திருக்கிறாங்க, காலேஜுக்குள்ளே இருக்கிற டைமிங் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறமா அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பில்டிங்கை அவங்களாவே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். எதை ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க,
இல்லைனா வந்து அவங்களாம் வந்து சில வேலைவாய்ப்புகளை எப்படி உருவாக்கிக்கிறது, படிப்பு சார்ந்த சில வேலைவாய்ப்புகள் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு ஸ்கில்லு, ஸ்பெஷலைசேஷன், இன்ட்ரெஸ்ட்டு அது பொறுத்து. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் டிகிரி வாங்குறாங்க. எதை அந்தந்த செமஸ்டரில் முடிக்கிறாங்களோ அந்தந்த பேப்பர் முடிஞ்சிடும். அரியரு, அதுக்கப்புறமா ஃபெயிலோ பாஸோ ரீஅப்பியரோ ரீடூவோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டைம் தான் ரீடூ பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீடூ பண்ண முடியாது, கேன்சல் ஆகிடும். அது அந்த பேர் வந்து பட்டியலில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஏன்னா நீங்கள் அந்த பேட்சில் என்ரோல் ஆனவங்க, அந்த பேர் பட்டியல் அதில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் எப்போ வந்தோம் நாங்கள் திரும்பவும் வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சும் வந்து நாங்கள் அதையே கேட்குறோம் அப்படின்னா அதை வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் எப்போ வந்தீங்க அங்கேயே வச்சுட்டு போவாங்க சில பசங்க. இதே இருக்கா அது இருக்குன்னா ரெக்கார்டெல்லாம் அதை முடிஞ்சால் எடுத்துகிட்டு போய்டுவேன். உங்களுக்கு தான் ரிசல்ட் வந்துருச்சா, உங்களுக்கு வந்து மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சா, கன்சாலிடேட்டட் வந்துருச்சு, டிகிரி சர்டிஃபிகேட் வந்துருச்சு, அப்புறம் என்னத்துக்கு இங்கே வைக்கிறீங்கன்னா, இல்லை இது அம்பேத்கர் காலேஜு, இங்கே இந்த ரெக்கார்டு இங்கே இருக்கிறது நாங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணுறதை விட வேறு யாராவது பசங்க வரும்போது அதில் வந்து கேட்டாங்கன்னா இதில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இது பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பசங்க வந்து அவங்க ரெக்கார்ட் செஞ்சதே கூட அவங்க எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நாங்கள் ப்ரைவேட்லலாம் சொல்லும் போது அவங்கவுங்களது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தான், ரிசல்ட் பாஸோ ஃபெயிலோ அது வரைக்கும் தான் வந்து அந்த ரெக்கார்ட் ரீட்டைன் பண்ணியிருப்போம். முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட தான் அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிடணுன்ட்டு. பசங்க வந்து அந்த ரெக்கார்டெல்லாம் கூட அங்கே இருக்கட்டும், நாங்கள் இதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு பண்ணியிருக்கிறோம், அதை வந்து பத்திரமா இருக்கட்டும், யாருக்கு அது தேவைப்படுமோ அந்த டைமில் அவங்க அதை வந்து பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சில பசங்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவு தான். இப்போது ஒரு சில பேர் வந்து நாங்கள் எதில் அரியர் இருக்கோன்னே தெரியல அப்படின்னு வந்து கேட்பாங்க. அவங்களுக்கே அவங்க எந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாங்க, எதை வந்து அவங்க வந்து எழுத வேண்டியது இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரிலனா அப்புறம் வந்து ஒரு 5 வருஷம் கழித்து 6 வருஷம் கழித்து வரவங்களுக்கு எப்படி அவங்க வந்து சொல்ல முடியும்? சில ஸ்டாஃபே வந்து ரீட்டைன் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கங்கே எங்கேயாவது ஏதாவது சாவி இதை தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இந்த பசங்க தேடி கொண்டு வந்து கொடுக்கோன்ட்டு வேறு எதையாவது ஒன்று பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு நூல் இப்படி இழுத்தா போதும் மொத்தமும் உருவி அப்படியே போயிடும். இதோ இப்படி 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 இழுத்தோன்னா இது போயிடும். இந்த சேலெல்லாம் அப்படியே போயிடும்ல, இந்த பார்பர் ஷாப்புக்காக போட்டு வச்சுருப்போமே, அப்படியே எதுவுமே ஆகாமல் இருக்கிறதுக்கு, எப்போ முடி வெட்டுறாங்க எப்போ வந்து வளருதுன்னே தெரியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி பஸ் ஷேப்பில் நம்ம வந்து ஸ்கல்ப்ட் தான் நம்மளை வச்சுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அந்தந்த பசங்களுடைய ஸ்காலர் அப்படிங்கிறது மேற்கொண்டு படிக்கக்கூடிய ஆளுங்களுக்காக தான். சும்மா நம்ம ஸ்காலர்ஷிப்காகன்னு கிடையாது. இது உங்களுக்கு தேவையோ தேவை இருக்காதோ இருக்காது. ஏன்னா வீட்லேயே நீ போட்டுக்கு போகிற, இந்த மாதிரி நீ போட்டு இது இப்படி எடுத்து இப்படி காய வைக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த நேரம் அவ்வளோதான். ஆனால் அந்த ரோப் அன்னைக்கு போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கழட்டி அதில் வச்ச பிறகு உங்களுக்கு எவ்வளோ ட்ரெஸ்ஸில் என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்திருப்பீங்க, ஃபேவல் தான் முடிச்சாச்சு போயாச்சு அப்படின்ட்டு. பட் அந்த கிரெடிட்ஸுன்னு ஒன்று இருக்குது, காமனான கிரெடிட்ஸ் தான். மார்க்குன்னு ஒன்று இருக்குது, அந்த மார்க்குக்கு எவ்வளோ அவசியமானதோ அந்த அளவுக்கு மட்டுமே பண்ணால் போதும். சில பேர் பயங்கர எக்ஸாஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து எங்கெங்கேருந்துல வராங்க, அந்த எவ்வளோ அளவுக்கு செய்யணும் அந்த அளவுக்கு செஞ்சால் போதும். அவங்க ஃபேமிலியும் மொத்தமாக சேர்ந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க ஊர் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து செய்யணுன்னு அவசியம் கிடையாது. தனிப்பட்ட நபர் படிக்க வராங்கன்னா தனிப்பட்ட நபர் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதுவே வந்து அப்போ தான் கிளியராக அவங்களால போக முடியும் அடுத்த லெவலில் போகும்போது. இப்போ வந்து இது ஒயிட் கலரான இதுதான் எக்ஸாம் பேட் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அதுக்கப்புறமா இதை வந்து ஆக்சுவலாக யாருமே வந்து எக்ஸாம் எழுத வரவங்க பேனா கூட எடுத்துகிட்டு வரது கிடையாது. எழுத வரவங்களே, எக்ஸாம் எழுத வரவங்களே, ப்ராக்டிக்கல்லாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் எக்ஸாமே இருக்கும், எழுதுகிற எக்ஸாமு. இந்த மாதிரி ஒரு பேடு வந்து நிஜமாவே அவசியம். அதாவது வந்து உட்கார்ந்த போது பெஞ்ச் அழுக்காக இருக்குது, டேபிள் அழுக்காக இருக்குது, அதை வச்சு எழுதுகிற மாதிரி இல்லை, அந்த பெஞ்சுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, துரு துடைக்கிறது, அது வந்து டஸ்ட்டாக இருந்தால் தொடச்சிட்டு உட்கார்றதுக்கு பழக்கம் கூட கிடையாது அந்த பசங்களுக்கு. ஒரு நாளும் அங்கே வராங்க போகிறாங்கன்னும் போது இருக்கிற அந்த பெஞ்சு கூட சுத்தம் பண்ணுறதுக்கு, ஏன்னா அந்த இடம் வந்து அப்புறம் வேறு யாரோட வேலையை வந்து அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு போய்டுங்கிற ஒரு இது. ஏன்னா அவங்க அதுக்காக ஒரு ஆளுங்க இருக்கிறாங்கன்னா அந்த ஆளுங்க பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஆளுங்களும் வந்து ஃபுல்லாக வந்து இருக்கிறது இல்லைல்ல.
ஸோ அப்போ நம்ம எங்கே உட்காடுறோமோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல இதை எடுத்துன்னு போட்டு நீங்கள் திரும்ப வீட்டுக்கு போகும்போது எடுத்துன்னு தானே போகிறீங்க. மொபைலில் எப்படியே எடுத்துன்னு வரீங்களோ அப்படியே மொபைலை எடுத்துன்னு போகிற மாதிரி இது அப்படி மாதிரி எடுத்துன்னு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்துன்னு போகும். பெஞ்செலாம் நீங்கள் தூக்கின்னு போகிறது இல்லை வீட்டுக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் பேப்பர் இருக்குது சரியா. இந்த வெள்ளை கலர் பேப்பரில் இதை வந்து நம்ம எழுதும் போது இது இப்படி தான் எழுதுகிறோம். ஆனால் ரூல் போட்ட புக்காக வந்து சில நேரங்களில் நம்ம வாங்குகிறோம். புக்லெட்டு அப்படின்வாங்க. இந்த லைனாக போட்டிருக்கிறதுக்கு என்ன பேர், இது வந்து என்ன பேருனா, இது வந்து நம்மளுக்கு வெறும்னா பிளாங்காக தான் இருக்குது இந்த பேப்பரு. இந்த பிளாங்காக இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. அதனால் இது வந்து இப்படி இருக்குது ஓகேவா. இதில் வந்து நான் வேறு எந்த இதுவும் இதாகலை. இது காஞ்சி போச்சுன்னா இது வந்து சரியாயிடும். சில நேரங்களில் இதுலேயே வந்து சில கருப்பாக தெரியுது, வெள்ளையாக தெரியுது, ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. நேற்று நான் ஒரு டிசைன் காமிச்சு இதில் என்ன தெரியுதுன்னு பார்த்தேன்ல, இதில் அதை மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் இதாக இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப கண்கள் அழற்சி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு பேப்பரில் இந்த ஒரு 4 கார்னர்ஸ் இதோ இந்த இடத்துல, இதோ இந்த இந்த இடத்துல, அப்புறம் இங்கே, அதுக்கப்புறம் இந்த இடம் இப்படி வச்சோன்னா அதில் வந்து எந்த இதுலேயும் வந்து உள்ளுக்குள்ளே கிருமி வராது அப்படிங்கிறதுக்காக வைக்கிறாங்களா. எக்ஸாம் எழுதும் போது இப்படி வைக்க வேணாம். யார் இந்த மாதிரி கொடுப்பாங்க? இது வந்து எதுக்கு இப்படி பண்ணுவாங்க? இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது இப்போ இருக்க கால பசங்களுக்கெல்லாம் உடனே இது ஆதார்னு சொல்லும். ஏன்னா 4 கார்னரில் 4 கார்னர்ஸை பற்றி நம்ம வந்து அதிகமாக அதை யோசிக்கும் போது ஆதார் ப்ரூஃப், ஆதார் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் சொல்லுவோம். இது டிட்டரண்ட்டா, மஞ்சள் வந்து டிட்டரண்ட்டா, ஆஸ்பிஷியஸ் 2 விதத்தில் சொல்லலாம். சில பேர் வந்து இதை கிருமிகள் எல்லாம் உள்ளே வர விடாது அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க. சில பேர் சொல்லும் போது மங்களமான ஒரு விஷயங்களாக இது நடத்தும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து செய்கிறோம், நல்ல ஒரு விஷயங்களை வந்து செய்யும் போது இந்த மாதிரியான செய்கிறோம் அப்படின்ட்டு. சரி, இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பேப்பரில் ஃபுல்லாக மஞ்சளாக இருக்குது. அப்போது அது அந்த பேப்பருக்கு என்ன பேர்? மஞ்சள் பத்திரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மஞ்சள் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு என்ன பேர்? அப்புறம் பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? இல்லைன்னா பிங்க் கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர்? இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு முன் சென்ற சில காலங்களை பற்றின ஒரு விவரக்குறிப்புகள் நம்மளுக்கு வந்து இந்த விஷயங்களில் இதை வந்து கொடுக்குறோம். ஏதாவது சில பேர் சொல்கிறாங்கல்ல மங்களம் அப்படின்னு நினைக்கும் போது இதை வந்து மங்களமாக நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ சாதாரணமாக இன்விடேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா எதையுமே பொருட்படுத்தாமல் சில நபர்களை மட்டுமே மைய கொண்டு, அதாவது இந்த உங்களுக்கு முன்னாடி, அவங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடின்னு இவங்களுடைய பாட்டனார், இவங்களுடைய பூட்டனார், இவங்களுடைய தகப்பனார் அப்படின்ட்டு ஒரு இது வச்சுருப்பாங்க. அந்த தகப்பன், பாட்டன், பூட்டன், அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதோ ஒரு ஒரு நபர், ஒரு 3 தலைமுறைக்கும் தாண்டி அந்த உட்கார்ற அந்த மணமகனோ இல்லை மணமகளுக்கோ இருக்கக்கூடிய ஒரு 3 இதை வந்து ஜென்ரேஷனையாவது முன் வச்சு அதை சான்றாக அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக சில பேர் இதை இப்படி இன்விடேஷனாக, அழைப்பிதழா, பத்திரிக்கைன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இன்விடேஷன்னு, அழைப்பிதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பத்திரிக்கையில் ப்ரூஃப் இல்லை அது. அப்போது இந்தக்கு இன்னொரு ஒரு பக்கம் இருக்கும். இதோடைய இன்னொரு ஒரு பக்கம் வந்து என்ன பக்கம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கங்கிறது இருக்குது. இவங்களுக்கு இவ்வளோ தான் எங்களால் பண்ண முடியும், எங்களுக்கு சக்திக்கு மீறி எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஏதோ வந்து தட்சிணை கேட்பாங்களாம் குரு. என்ன குரு கேட்பாருன்னா இந்த தட்சிணை வந்து இந்த குரு வந்து தட்சிணை வந்து கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பாட்டன், பூட்டன் அவங்களெல்லாம் வேறு கூப்பிட்றீங்க. தகப்பன் உயிரோடு இருக்காரா?
தகப்பன் உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு வந்து தகப்பன் என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியும். தகப்பனுக்கும் முன்னாடி இருக்கிறவங்க பாட்டன் இருக்காங்களா, பாட்டனுக்கும் பூட்டன் அவருக்கு முன்னாடி இருந்தவங்க இருக்கிறாங்களா, இவங்க வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எந்த தட்சணை கொடுக்கணும், கொடுக்க வேண்டாம், எது ஆசீர்வாதமாக இருக்கும், எது ஆசீர்வாதமாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பக்கம் இன்னொன்று வைக்கிறாங்க. அப்போது இந்த பத்திரிக்கை கொடுக்கும்போது பச்சை கலரில் கொடுத்தாங்கன்னா ஒரு ஏதோ வந்து நிலம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது, நிலம் சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னும் போது அவங்க பச்சை கலரில் கொடுப்பாங்க. இதை வந்து அப்படியே ஃபுல்லாக பச்சை கலரில், இது வந்து வேறு கலரு இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நல்லா பச்சை தான். நிலம் வந்து பச்சை கலரில் இருக்குதான்னா நிலத்தோட வளம் வந்து பச்சை கலரில் தானே இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. போகிற இடம்லாமா வந்து கிராஸை போட்டு வச்சுருக்குறீங்க, போகிற இடம் எல்லாமே அப்படியே பசுமை புரட்சியில் அப்படியே எல்லாமே பசுமையாகவே இருக்கா, தெருவில் தார் ரோடு கூட இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக வந்து வயல்வெளியிலையும் புல்வெளியிலையும் நடந்து போகிற மாதிரி தான் வச்சுருக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தார் ரோடில் வண்டி போகுது, நீங்கள் மனுஷன் நடந்து போகிறது, விளைவிக்கிற நிலம்லாம் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான விஷயம் வந்து பச்சை கலரில் தானே இருக்கணும், உங்களோட நிலம் வந்து பச்சை கலரில் இருக்குது காட்டுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போது வந்து நிலம் சார்ந்த வளமாக இருக்கும் போது மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, கொடிகள் இருக்குது, அதாவது பூ காய் கனி இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய விளைவிக்கக்கூடிய சில ஆதாரங்களுக்கு உண்டான ஆர்கானிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அதுக்காக வந்து இதை வந்து ஒப்புதலில் சான்றிதழ் கொடுக்குறாங்க பத்திரிக்கை. ஏன்னா அதுதான் ப்ரூஃபு, இதனால தான் இதை வந்து இப்படி கொடுக்குறாங்க. சரி, இந்த பாட்டனார் பூட்டனாருக்கெல்லாம் வந்து இந்த விஷயம் இல்லை, சரி நம்ம வந்து ஆனால் பொருளுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் இருக்குது, பொருளாதாரத்துக்கு உண்டான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து எப்படி கொடுப்பாங்க, நல்ல ஒரு மெஜந்தா கலரில் இருக்கும், அது பிங்க்கு கூட கிடையாது. ஏன்னா இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் தாமரை தான் ஞாபகம் வந்துடும். பிங்க்குன்னு உடனே இந்த பிங்க்கு வந்து என்ன மாதிரியான பிங்க்கு, ஆனால் இதில் வந்து ஒரு ரெட்டு ப்ளூ இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலராக இருக்கும் மெஜந்தா. பிங்க்கு, அதுக்கப்புறம் நான் ப்ளூ போட்டிருக்கேன். இந்த பிங்க்குக்கும் ப்ளூக்கும் சேரும் போது எப்படி இருக்குது, இது தனியாக தானே தெரியுது, இது தனியாக தானே தெரியுது, இது ஒன்றும் இதை முழுங்கிடல, இது ஒன்றும் இதை முழுங்கிடல. இந்த பிங்க்கும் வந்து தனியாக தான் தெரியுது, இந்த ப்ளூவும் வந்து அதுக்கு உண்டான தனியாக தான் தெரியுது. இப்போ நம்ம வந்து இந்த ரெட்டாக வந்து இருக்கிறத இதோட சேர்க்குறோம். இந்த கலரில் வரும்போது அது மெஜந்தா கலருன்னு வருது. இப்போ நம்மளுக்கு ரெட்டு மட்டும் இல்லை, பிங்க் மட்டும் இல்லை, ப்ளூ மட்டும் இல்லை, இந்த கலர் வந்து நம்மளுக்கு மெஜந்தா அப்படிங்கிற ஒரு கலராக வருது. அதை வந்து சியான் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சியான் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. சயனைடுன்னு சில பேர் வந்து பயமுறுத்துவாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திக்கிட்டாங்க, அப்புறம் வந்து ஓடி போய் எங்கேயோ தண்டவாளத்தில் மண்டையை கொடுத்து செத்துருச்சுங்க, நாங்கள்லாம் எங்களுக்கு சொல்லியிருந்தா கூட நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம். ஆக்சுவலாக அவங்க யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். எல்லோரும் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னா அவங்கவுங்க நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களான்னா நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தான், அந்த மணமகளுக்கும் தான் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. சில பேர் சாப்பிட்டு போக வந்தவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் என்ன கிஃப்ட் வந்திருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனவங்களெல்லாம் சுற்றி 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 பொருளாதாரம் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்த்துன்னு இருப்பாங்க. ஏன்னா அந்த விஷயம் வந்து கிஃப்டாக வாங்கி கொடுக்குறாங்க. அது மாப்பிள்ளைக்கும் மணமகளுக்கும் மணமகனுக்கும் தான் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய விஷயம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து கவ்வா காத்தையா இல்லைன்னா காவிச்சான்ட்டு அதுலேருந்து சில வளம் ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க. அதனால் இதில் வந்து அந்த பெண்ணும் அந்த மணமகனும் சரி இல்லை மணமகளும் இதில் வந்து அவங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க மட்டும்தான் கையாளணும். அவங்களுக்குன்னு வந்திருக்க மொய்ப்பணமோ மெய்ப்பணமோ நீங்கள் வந்து சொல்லக்கூடியதை அவங்க மட்டும்தான் கையாளணும். அதுக்காக வாங்கி வைக்கிறவங்களாக இருந்தால் கூட
அதை வாங்கி இதுதான் உங்களுக்கு வந்திருக்குங்கிறத அப்படியே மணமகனுக்கும் மணமகளுக்கும் மட்டும்தான் கொடுக்கணும். அதாவது இப்போ சைல்டு மேரேஜ்னு குழந்தையில வந்து அந்த காலத்தில் பண்ணி வைப்பாங்களாம். அதாவது இந்த டர்பன் சுற்றுற காலத்துலலாம் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து முன்னாடியே பிறக்கும் போதே, ஏன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருந்த ஒரு விஷயம், அதனால முன்னாடியே சொல்லிடுவாங்க, இவங்க தான் உங்கள் மாமா, இவங்க தான் வந்து நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க. சில பேர் இதில் வந்து மாமாவை வந்து தகப்பனாக மதிப்பாங்க. அதனால் அந்த மாமாவை வந்து அவங்க எவ்வளோ தான் சாமியார் வேஷம் போட்டால் கூட அவங்கள வந்து இது பண்ண மாட்டாங்க. அதாவது ஹஸ்பண்ட்க்கு உண்டான ஒரு இதில் அவங்க ட்ரீட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து நல்ல தெளிவாக பசங்களுக்கு வந்து எங்கெங்கே என்னென்ன யாருக்கு எப்படி அல்வா கொடுக்கணும், இல்லைன்னா வந்து பூந்தி கொடுக்கணும், லட்டு கொடுக்கணும், இல்லைன்னா கொடுத்தத சாக்லேட்டை கூட எப்படி விஷமாக மாற்றணுன்னுலாம் நல்லா கணக்கு போட்டு வைக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த கிஃப்டாக வந்ததோ, எந்த ப்ரெசன்டேஷனில் அவங்களுக்கு வந்ததோ அந்த வந்து அவங்க மட்டும்தான் எடுத்து அதை எப்படி செலவு பண்ணணும், அவங்களுக்கான ஆதாரமாக, பொருளுக்கு உண்டான ஆதாரமாக எப்படி செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா 21, 24க்கு மேலே தான் அந்த மெச்சூரிட்டி லைஃப் வந்துடுது. 18லேயே ஓட்டு உரிமை வந்துடுச்சுன்னா 21 வயசு 24 வயசில் படிப்பெல்லாம் படித்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தவங்களுக்கு வந்து தெரியாதா எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய விஷயங்களில் அவங்க மெய்ப்பட இருக்க வேண்டிய விஷயங்களில் செய்யணும் அப்படின்ட்டு, எது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், சாத்தியப்படும், சத்தியமான வாழ்க்கையில் வாழ வேண்டியதாக இருக்கும் அப்படின்ட்டு, அதனால் அவங்களுக்கு தான் அதோடைய முன்னுரிமை இருக்குது. அவங்க தான் வந்து அதுக்குண்டான விஷயங்களை தேர்வு செஞ்சு செய்யணும். இது வந்து ஒரு அதாவது ஜாலியான ஒரு விஷயந்தான். இது எப்படின்னா, நம்ம வந்து வளம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த க்ரீன் கலருக்கு உண்டான வளம், இப்போது அந்த க்ரீன் கலருக்கு உண்டான வளம் வந்து நம்ம என்னன்னா, ஏன்னா நமக்கு சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு ஆகாரம் ரொம்ப முக்கியம். அந்த ஆகாரத்துக்கு உண்டான ஆதாரம் வந்து பொருளாதாரத்தில் நம்மளுக்கு என்ன மாதிரி நம்ம பண்ணணும். லோ பட்ஜெட்டில் யோசிக்கிறவங்களது எப்படி இருக்கும், இல்லைன்னா வந்து அளவலாவிய விருப்பங்க கொண்டவங்க அதை வந்து எப்படி யோசிக்கிறாங்க. அதாவது அவங்க நிலம் பேஸ் பண்ணி அந்த ஆதாரத்தை வச்சு தான் சில பேர் வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க, ப்ரூஃப் கொடுக்குறாங்க. அப்படின்னா சில பேர் ஐயோ வேணாங்க அது விற்றுட்டு வந்துடும், அதுதான் நிலம் அப்படின்னு காமிச்சிடாதீங்க, வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அது கொடுத்துனே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கோன்னு தோண்டி தோண்டி கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்துன்னு இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு முக்கணி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, மா பலா வாழை அப்படிங்கிறத சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் மா தென்னை வாழை அப்படின்வாங்க. மா பலா தென்னை வாழை, அப்புறம் சப்போட்டா பழம், அதுக்கப்புறம் வந்து அடுத்த விரல்களில் இப்போ இந்த தான் நம்மளுக்கு 5ல் நம்மளுக்கு இவ்வளோ வரும். அதுக்கப்புறம் யோசிப்போம் நம்ம வந்து பைனாப்பிள், ஆப்பிள், ப்ளம்மு, கிரேப்ஸு, அதுக்கப்புறம் வந்து லெமன் வைக்கலாமா, இல்லை ஆரஞ்சு வைக்கலாமா, ஆரஞ்சு இல்லைன்னா வந்து சாத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எண்ணிக்கைக்கு உண்டான ஒரு சில விஷயம் நம்மளுக்கு வந்து பிடிப்பு இருக்கக்கூடியதே வந்து நம்மளுக்கு வந்து இந்த 2 இதில் இந்த அளவு தான் நம்மளால் பிடிக்க முடியும், எதையாக இருந்தாலும் ஹோல்ட் பண்ணக்கூடியது. அப்போது நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னு. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் வரைவாங்க, லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிறாங்க, லெஃப்ட் ஹேண்டில் இந்த பக்கம் யோசிக்கிறவங்க இந்த பக்கம் செயல்படுவாங்க, இந்த பக்கம் யோசிக்கிறவங்க இந்த பக்கம் செயல்படுவாங்க. சில ஸ்டடியில் எப்படி சொன்னாங்க, வரை திறன்களில் மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும் போது பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டில் வந்து இயங்கிறதுக்கு உண்டானது இருக்குதுன்னு. அப்போ 2 கைக்கும் வேண்டிய சில விஷயங்கள்லாம் அவங்க எப்படி எண்ணுறாங்க, அந்த அளவு அதே தான் இருக்கணுமான்னு இல்லை, ரைட் ஹேண்டாகவே அவங்க பழகியிருந்தாங்கன்னா இந்த ரைட்டுக்குள்ளேயே வந்து யோசிப்பாங்க. நம்மளுக்கு அப்படியே ஷோல்டரெல்லாம் வலிக்கும், நம்மளுக்கு வந்து ரொம்ப பாரம் கூடின மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு பேக் தூக்கிட்டு போகணுன்னா இந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம இந்த பக்கம் மாட்டின்னு போவோம். 2 பக்கமும் ஷோல்டரில் பேக் மாட்டி பழகின ஒரு காலமாக இருந்தால் கூட நாங்களாம் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுவோம், அவ்வளோ புக்ஸ் இருக்கும் தான், அவ்வளோ புக்ஸ் இருந்தாலும் ஒரு பக்கம் மாட்டின்னே போவோம். அது வந்து 2 பக்கம் மாட்டினோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட் தூக்கினே போகும். 2 இருக்கிற வெயிட்டுக்கு வந்து என்ன ஆகும், அது புக்ஸ் பேக் இறங்க இறங்க நம்ம போட்டிருக்கிற பின்ன ஃபார்மு பின்ன ஸ்கர்ட் எல்லாம் வந்து தூக்கிக்கும். அப்புறம் நம்ம அப்போ தான் நமக்கு தெரிய வரும், ஓ நம்ம
இப்படி பம் காமிச்சுனே நடந்து போயிட்டு இருக்குமோ அப்படின்னு. அப்போ வந்து அந்த டிவைடட் ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பைஜாமா மாதிரி போட்டு அந்த ஸ்லிட் வச்ச இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸுக்குன்னு யோசிக்கும் போது தான் ஸ்கர்ட்டே வந்து டிவைடட் ஸ்கர்ட் மாதிரி போட்ட ஒரு காலம்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து வெறும் முழு பாவடை இல்லைன்னா அரைப்பாவடை. ஏன்னா அவங்க காலேஜில் அந்த காலத்தில் படிக்கும்போது தாவணி கட்டிட்டு போவாங்க. அப்புறம் டீச்சர் ட்ரைனிங்கு அந்த மாதிரியான ஒரு மேற்படிப்புக்கு போகிறாங்கன்னா ஒரு டிகிரி அப்படி தான் வாங்கியிருப்பாங்க. ஒரு டிகிரி, ஒரு 2 டிகிரி. அதுக்கப்புறம் வந்து என்ன தேவையோ அவங்க வந்து வீடுகளில் வந்து அவங்களோட நாட்டம் இருக்கும். அந்த வீடுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சில விஷயங்களை யோசிக்கிறது. இதில் வந்து எத்தனை இவ்வளோ மரங்களையும் நம்ம தூக்கிட்டு போக போகிறதில்ல. இவ்வளோ விஷயங்களையும் நம்ம வந்து ஒரே டைமில் அதை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டானவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு உண்டான புத்தியோடு யோசிப்பாங்க. நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறதுக்காக, சாப்பிட்றதுக்காக ஒரு வாரத்தில் வந்து ஒரு 7 பழமாவது தேவைப்படாதா அப்படின்னா, சரி ஒரு 2 நாளை விட்டுருங்களேன், ஒரு 5 நாளைக்கு வேண்டிய ஒரு பழம் என்னம்மா சாப்பிடுவேன் அப்படின்னா, வாழைப்பழம் தான் எப்பவுமே கிடைக்குது, வாழைப்பழம் சாப்பிடுவோம். அது வந்து கொஞ்சம் விலை கம்மியாகவும் இருக்கும். சீசனுக்கெல்லாம் பார்க்குறது இல்லை, எந்த சீசனெல்லாம் நம்மளுக்கு நம்மளோட கிளைமேட் நம்ம வெதருக்கு என்ன விளையுமோ அதுதான் நம்ம யோசிக்கிறோம். சில நேரங்களில் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க நார்த் இந்தியாவில், அவங்களுக்கு ஆப்பிள் தான் விளையும். அவங்களுக்கு வந்து அங்கே மாமரம் விளையுமா, அவங்களுக்கு வந்து வாழைப்பழம் வந்து அங்கேருந்து வருமானா, அவங்களுக்கு அங்கே என்ன விளையுதோ அங்கே அதுலேருந்து வரக்கூடியது தான் நம்ம வந்து பார்க்க முடியும். அங்கே நம்ம முதலீடு பண்ணிடுறோம், முதலீடு பண்ணதுனால அங்கே விளையணும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அந்த சூழலில் அந்த கிளைமேட்டு, அந்த வெதரு, அந்த இது இன்னொன்று அங்கே இருக்கிறவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து வேற வெளிநாடுகளுக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ சப்ளை பண்ணுறத பற்றியே யோசிப்பாங்க. எல்லா இடங்கள்லையுமே அப்படி தானே இருக்கும். எல்லா ஸ்டேட்லையுமே அந்த மக்களுக்கு உண்டானது அங்கே கிடைக்குதா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த இதை வியாபாரத்துக்கே கொண்டு போவாங்க. மார்க்கெட்டில் போனால் தான் நம்மளுக்கு வியாபாரத்தில் இருக்குது. இப்போது அதே வீட்லேயே உனக்கு வந்து மரம் வைக்கிறேன், அந்த இடமே கொடுத்து உனக்கு வந்து உனக்கு தென்னை மரம் வேணும், உனக்கு மாமரம் வேணும், உனக்கு ஒரு பலா மரம் வேணும், உனக்கு வந்து இந்த மரம் வேணும் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த வரதட்சணை தட்சிணாமூர்த்தி கேட்டுன்னு இருந்தாருன்னு பிடிங்கினே காலங்க ஃபுல்லாக பிடுங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களே ரொம்ப பாடுபட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு சிரமத்தை வந்து யோசிப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்களுக்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால தான் நீங்கள் படிக்கும் போது நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறத சேவிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து உங்களாலே செஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வாங்க முடியுது, இல்லை 350 ஸ்கொயர் ஃபீட் தான் வாங்க முடியுதுன்னா அந்த ஒரு ஆதாரத்துலேயே எதெல்லாம் விளைவிக்கணும் அப்படிங்கிறத அது முதல்ல அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இந்த மெய்ப்பணம், இந்த பொருளுக்கு ஆக்கம் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து இதை வந்து மெய்ப்படுத்தும். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சீங்க, இதை வந்து முதலீடுக்குள்ளே அதை பண்ணிட்டீங்க, இல்லை இந்த ஒரு விஷயங்களுக்காக அதை போட்டு வச்சுருக்கீங்க, இல்லை சேவிங்ஸ்லேயே நீங்கள் அதை அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற வந்து சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ இப்போது அந்த இடத்துல வெறும் தட்டில் வந்து நாங்கள் வந்து ஒரு 150 10 200 வகைக்கு உண்டான சில இதெல்லாம் வந்து அப்படியே ஜோடிச்சு அப்படியே எடுத்துன்னு வந்து அப்படியே அசத்திட்டோம்ல நாங்கள்லாம் அப்படின்னு ஒரு பார்த்தா ஒரு 2000 மனுஷங்க நின்று இருப்பாங்க. அங்கே நிற்கிறதுக்கு வந்து ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட்டாக அங்கே இடம் இருக்குமானா ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒவ்வொரு ஆள் நின்று இருப்பாங்களா? அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சில நெருக்கடியான சில நேரங்கள்லாம் கூட இருக்கு. அதனால வந்து எப்படி வேணும், எந்த அளவுக்கு வேணும், சிக்கனமாக நீங்கள் ஆரம்பிங்க, சிக்கனமான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சேவிங்ஸோடு ஆரம்பிங்க, சேவிங்ஸோடு இருக்கும். எல்லா நேரங்கள்லையும் ரொம்ப இம்பல்சிவாக போயிட்டு என்ன தேவையோ அந்த தேவைக்கு மேற்கொண்டு யாரை பற்றின ஒரு சிந்தனையோடையோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கணக்குகளை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து செய்யணும்னா உங்கள் மனைவியோட கேட்டு அவங்க மனை அந்த இருக்கு, அந்த திறன் இருக்கு, அதனால அவங்க மனைவியை அவங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்காங்க. வீடு வீடாக மாற்றினே போயின்னு அவங்களுக்கு வந்து அவங்க மனைவின்னா அவங்க மனைவியோட வீடும் அவங்க அதாவது சனா தாரம் இல்லை, சதா தானம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தால் அவங்க ஒய்ஃப் வந்து தாலி கொடி கொடுத்துட்டு மோதிரத்தை கொடுத்துட்டு கம்மல் கைட்டு கொடுத்துட்டு
அப்புறமா வந்து அது பீடம் தேடுது, அது பீடத்தை கூட கைட்டு கொடுத்துருப்போம். அப்போ சதா தானம் பண்ணக்கூடிய ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனிதராக இருந்தா, இல்லை அவங்கள நாங்கள் அப்படிதான் நினைச்சோம் அப்படின்னு நினைச்சே அவங்க வந்து ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா, அப்போ எப்படி வந்து அந்த மனைவி வந்து மனையால அவங்க இருக்க முடியும்? அவங்க அதுல இவ்வளோ பேர் துணையா அவங்க போயின்னு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து மிச்சம் பண்ணிருக்கீங்க அவங்க லைஃபோட முக்கால்வாசி நேரம் வெளிலே சுற்றுறது அப்போ திடீர்னு வந்து இருக்காது ஏன்னா அவங்க வீட்டில் என்ன வீட்டில் அந்த மலையாளம்னு சொல்லுவாங்கன்னா அந்த மனை உண்டான அவங்க ஆதாரம் அவங்க தான் அப்படின்னு அவங்ககிட்டே உட்காந்துருவாங்க. அதனால அதுல வந்து நம்ம போய் என்னென்ன நினைச்சாங்க அப்படிங்கிறது நம்ம கேட்க முடியும். அதுல நிறைய நேரங்கள்ல இணை பேராசிரியர்னு கூட போட முடியாத அளவு துணை பேராசிரியர்னு கூட போட முடியாத இடத்துல மனை பேராசிரியருக்கு வேணா போட்டுக்கலாமா? குருங்கிறது எப்பவுமே முன்னோடியா உட்கார்ந்துருப்பாங்க. மற்றவங்க எழுதுறதுல அப்புறம் என்ன நேமமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல எழுதி முதல் உதவினால இதுல வேற ஒரு நேரம் இதுல வச்சேன்னா முதல் உதவினாங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்து அந்த ரூல்ஸ் போட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல நாங்கள் வச்சிருக்கோம். நாங்கள் வந்து அதை ஒன்றும் கீழே ஒரு இதுலயே கூட போடலான்னு நிறைய கட்டுப்பாடோட நிறைய பேர் இருக்கிறாங்க. மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அதாவது வச்சிருக்காதீங்க சொல்லும்போது ஏன்னா கமிட்மெண்ட் வச்சுட்டே கேளுங்க. உங்களுக்கு எப்படி வந்து மன்றைங்கால மண் உண்டான அந்த விஷயங்கள் வரும். ஏன்னா ஃபார்மர்ஸ் வந்து இந்த டைம்ஸ் உண்டான அந்த பீரியட்ல காமிச்சாங்கல்ல மன்றைங்கா அப்படின்ட்டு அப்போ வந்து ஒரு எஃப் மட்டும் கொஞ்சம் முன்னாடி சேர்த்துப்பாங்க. ஏன்னா அப்போ எர்த் ஆகிடும் பேசிக்ல விதையில வந்து ஆடி கொடுப்பாங்க. அந்த பொசிஷன்ல எதுவுமே கிடைக்காது. இங்கே அந்த இதுல அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு எம் சேர்த்துப்பாங்க. மன்றைங்கா மனசுல என்ன நினைக்கிறாங்க கேட்கணும். 24 ஹவர்ஸும் யார் சேர்த்துப்பாங்க என்ன சொல்லுவாங்க முடியும். அதனால டெய்லி ஒரு 10 வேலை பாருங்க அப்படின்ட்டு எப்பவுமே ஏன்னா இப்படி பேசாமலே இருந்தோடனே புரியும் கன்வென்ஷன் அவங்களுக்கு அதுக்கு உண்டான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா என்ன இப்போ நான் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் இங்க வந்து இந்த லெவல்ல இருக்கக்கூடியவங்க ஏதாவது புரியுற பாஷை இருந்தா பரவாயில்ல. நான் தனியா எங்கேயோ பேசிட்டே வரேன். எனக்கே எனக்கு புரியாது அப்படின்னா எனக்கு அப்போ சவுண்டா வந்து கூட்டு காட்டுற சொல்லிட்டே இருக்க முடியுமா? சில நிமிஷங்கள்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதனால ஆதாரம் அப்படிங்கிறதுக்கு உண்டானது அதுதான் ஆதாரம். இப்போ நீங்க வந்து ஏதோ வளருது உங்களுக்கு உண்டான தெளிவான சிந்தனைகள்ல தெளிவான மக்கள் சுற்றி இருக்கிறவங்க தெளிவான ஆளுங்க உங்களுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம். இந்த ஆதாருக்கு இந்த இது இருக்குல்ல, இந்த இடம்லாம் வந்து இப்படி 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 இருக்கும். ஏதோ ஒரு இடம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சு இதை வந்து இப்படி சேர்த்து பார்க்குறோமா, இல்லை இப்படி வச்சு இதை சேர்த்து பார்க்குறோமா? ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து கன்சம்ஷன் இருக்குது. எந்த இடத்துல வந்து நம்ம எதை எப்படி இப்போ வைக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது ரெண்டும் சேர்ந்துருக்கா, இது ரெண்டும் சேர்ந்துருக்கா. இப்போது இந்த இதையும் சேர்க்குற ஒரு நபராக இருக்கிறீங்களா, இல்லை இதையும் சேர்க்குற நபராக இருக்கிறீங்களா? அது அவங்களோடதை பொறுத்து தான். அவங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து சேர்த்துப்பாங்க, எப்படி வேணுமோ அதை பிரிச்சுக்குவாங்க. நம்ம வந்து அவங்கள துரத்தினே நம்ம வந்து பின்னாடியே ஓடின்னு இருக்க முடியாது. ஏன்னா அது வந்து இண்டிவிஜுவலோடைய ஆதாரம். எது அப்படி UIDAI இந்த யூஐக்கு உண்டானது அந்த இதுக்காக இது பண்ணிட்டு இருக்க முடியாது. அது வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டி, அவங்களுடைய ஆதாரம். அந்த இண்டிவிஜுவலுக்கு உண்டான பயோமெட்ரிக் டேட்டா அவங்க அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இல்லைன்னா டெமோகிராஃபிக்கு அப்படிங்கிறத எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கிறத வந்து அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில பசங்க வந்து நாங்கள் 5ஆவதில் படித்தோம், 4ஆவதில் படித்தோம், 2ஆவதில் படித்தோன்னு அதை ஏதாவது எடுத்துன்னு வந்து அதையே வச்சு அதையே காமிச்சுன்னு இருப்பாங்க. அவன் பார்த்தா வயசு வந்து அவ்வளோ முதிர்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி சில டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குது. எதை வந்து அவங்க கரெக்டான ஆதாரமாக காட்டுறாங்க அதை வச்சு தான் வந்து அதோட அந்த இது இருக்கும். இல்லைன்னா இதெல்லாம் வந்து அப்படியே இதாகிடும். அது அஞ்சல் தலையில் இருக்க வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸு அப்புறம்னா இல்லைன்னா பத்திரிக்கை நிருபர் அந்த மாதிரியாக இருக்கணும்.
இதை வந்து இப்படி இருக்கிறதுல தான் வந்து மீடியாவில் இருக்க முடியும். இப்படியே இருந்ததுன்னா இது அப்படியே அப்படியே பொத்தலாக அப்படியே போயினே இருக்கும், எதுவுமே சரியாக வராது. அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கக்கூடிய ஆதார், ஓகேவா? கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஆதார். நான் தனிநபர் தானே, எனக்கு உரிமை இல்லையா நான் எப்படி வாழணுன்ட்டு அப்படின்ட்டு சில விஷயம் இருக்கும். தனிநபர் தான், உங்களுக்கு உண்டான உரிமை இருக்குது. எப்படி நீங்கள் வாழணுமோ அப்படி வாழறதுக்கு கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் சாவறதுக்காக பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்த மாதிரி டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக செய்யலை. அதனால் இது உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கணுன்னு இருக்கும். இது உங்களோட விருப்பம். நாங்கள் டிசைன் நாங்கள் இந்த மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்வீங்க, இல்லைனா வந்து இப்படி வச்சுருந்தோம் அப்படின்வீங்க, இல்லை இப்படி வச்சு நாங்கள் வந்து இந்த மாதிரி அழகு பார்த்துருந்தோம்வீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து எப்படி வேணாலும் போடணுன்னு இருக்கும், எப்படி வேணாலும் அது வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது வந்து எதோடைய டிசைனை வந்து நீங்கள் போடுறீங்கங்கிறது பொறுத்து தான் இருக்குது. இதை வந்து எப்படி நீங்கள் வந்து அதை டிசைனை போடுறீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்குது. க்ளோஸ்டாக இருக்குன்னா அப்போ எது வந்து க்ளோஸ்டாக இருக்குது, எது ஓப்பனாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி இருந்தால் வந்து 4 பக்கமும் அது வந்து க்ளோஸ்டாக இருக்குது, அதுக்கு உண்டானது இருக்கும். இல்லை ஒரு பக்கமாவது அவுட்லெட் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பக்கமாவது அந்த இது வந்து வேறு மாதிரி இருந்தால் தான் அது ஓப்பனில் செயல்பட முடியும். நம்மளுக்கு ஒரு திங்கிங், ஓகேவா? திங்கிங்கிறது வந்து நினைக்கிறதோட இருக்குது. செயல்படும் போது தான் அது வந்து ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் எது பண்ணுறோமோ அதுதான் வந்து இதுவாக இருக்குது. ஸோ அப்போ ப்ராக்டிக்கலாக இருக்க ஒரு விஷயமும் சிந்தனைக்கு உட்பட்டு சிந்தனைகளோட இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது இதில் என்னென்னா என்ன ப்ராக்டிஸு, படித்ததுக்கப்புறமா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா, இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா அதை வந்து எழுதலாமா, அதை வந்து சரியானது தானா அப்படிங்கிறத சோதித்து பார்த்து அந்த ப்ராக்டிக்கலில் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத எழுதுகிறாங்களா அப்படிங்கிற 2 விஷயங்கள் இருக்குது. அதை வந்து எதை முதல்ல சிந்திச்சோ இல்லை படித்தோ இல்லை சில விவரங்களை உட்கொண்டு வச்சு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நடைமுறைப்படுத்தணும், ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, ஆப்டிமிஸ்டிக் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் பாசிட்டிவான விஷயங்களை பற்றி, அதாவது ஒரு செயல்பாடு கரெக்டாக தான் இருக்குது, செயல்படும் போது அது சரியாக தான் இருக்கும், நல்ல விஷயங்கள் தான் இருக்குது அப்படின்ட்டு சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு நல்ல கண்ணோட்டங்கள் இருக்கும், நல்ல சிந்தனைகள் இருக்கும், தெளிவான ஒரு விவரங்கள் இருக்கும். அப்போது அந்த விஷயங்களில் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக திங்க் பண்ணவங்க உடனே வந்து ப்ராக்டிக்கலாக இதை அப்ளை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத, இல்லை சிந்தனையோடு இருக்கிறது போதும், இது ப்ராக்டிக்கலாக பண்ணுங்கிற கூட அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. சில பேர் இல்லை அது வந்து கொஞ்சமாவது அதை உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அனுபவம் இருக்கணும், கொஞ்சமாவது ஒரு ப்ராக்டிக்கலுக்கு உண்டான அந்த ஒரு விஷயங்கள் அதில் இருக்கணும், அப்போ சிந்திச்சு மட்டும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் தெளிவாக அதில் வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படி இருக்கிற இதை மட்டும்தான் வந்து சில ப்ராக்டிக்கலான சில விஷயங்களை நடைமுறைப்படுத்துவாங்க. சரி, பெசிமிஸ்டிக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நேர்மறையான கருத்துக்கள் இருக்கும், இல்லைனா வந்து எதிர்மறையான கருத்துக்கள் இருக்கும், இல்லைனா வந்து அதை நான் பற்றின ஒரு நல்ல அதை பற்றியே பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இக்னோர் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். திரும்ப திரும்ப எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு எரிச்சல் ஆகக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஏதோ ஒரு சில நேரங்களில் நம்ம தவிர்க்கிறோம். தவிர்க்கப்பட வேண்டிய விவரங்கள் என்ன, தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, அதை ஏன் வந்து அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில விஷயங்களை செய்கிறோம். அது வந்து பெசிமிஸ்டிக்கான ஒரு விஷயம். லிமிட்டேஷன்னு, ரெஸ்ட்ரிக்ஷன்னு, டீலிமிட்டேஷன்ஸு அப்படின்னு சொல்லி அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம். பெசிமிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாமே ஆப்டிமிஸ்டிக்காக மாற்ற முடியுமா அப்படின்னா அதை உண்டானதை சரி பண்ண முடியும் அப்படின்னா தான் சரி பண்ண முடியும். சரி பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்களை சரி பண்ண முடியாது. அப்போ ஆப்டிமிஸ்டிக்காக ஒரு சில விஷயம் இருக்குது, ஓகே. அப்புறம்
அது இல்லாமல் வேறு ஒரு சில விஷயங்கள் பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது, கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, சில இடங்களில் அது சரி வராமல் இருக்குது. அதை வந்து நம்ம பெசிமிஸ்டிக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரி, அப்போ பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் போடும். ஆல்டர்னேட்டிவாக எதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும்? ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு உண்டானதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணுமா, பெசிமிஸ்டிக்காக இருக்கிறதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ் வேணுமா? அப்போது ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கிறது சரியாக தானே இருக்குது. அப்போ அது எந்த இடத்துல எதுக்கு உண்டானதுக்கு சரியாக இருக்கோ அந்த அளவு தான் அதை அப்ளை பண்ண முடியும், அவ்வளோ அளவு தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எந்த இடத்துல பெசிமிஸ்டிக்கான சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும்தான் ரெக்டிஃபை பண்ணணும், அதை மட்டும்தான் கிளியர் பண்ணணுன்னா அதுக்கு உண்டான ஆல்டர்னேட்டிவ், அதுக்காக தான் ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கே வருது. ஆல்டர்னேட்டிவ் என்ன மாதிரியான விஷயங்களில் சரி பண்ண முடியும்னா அதை ஆல்டர்னேட்டிவாக எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள். இதற்கு வந்து முற்கொண்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த கைட்லைன்ஸ் வச்சு தான் வந்து திரும்பவும் அதை வந்து செய்ய முடியும். இல்லை கைட்லைன்ஸ் இல்லைன்னும் போது அதை செய்யவே வேண்டாம். ஏன்னா அது கண்டிஷன்ஸ் வேறு இருக்கும், டேர்ம்ஸ் வேறு இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்களை வந்து அதில் பண்ணணுமா வேண்டாமாங்கிற வேறு ஒரு கருத்துக்கள் இருக்கும். எதை நம்ம அப்ளை பண்ணலாம், எது நம்மளுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விஷயங்கள் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போது கோயிலில் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க, இல்லைன்னா திருஷ்டிக்காக ஒரு இடங்களில் வந்து கற்பூரம் வச்சு ஃபுல்லாக சுற்றி தேங்காவை வந்து செதறு தேங்காய் உடைக்கிற ஒரு ப்ராக்டிஸ் வந்து முன்னாடி இருக்குது. அந்த தேங்காய் வந்து வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. அது வேணும்னா வந்து சில பேர் யாராவது எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் அதை வந்து அது முடிஞ்சிடுச்சு. அப்படின்னா என்னென்னா, ஒரு டெண்டர் கோகனட்டுக்கு உண்டான ஒரு வேல்யூ தான். அதை முன்னாடியே நம்மளுக்கு டெண்டரெல்லாம் வந்து இப்படி தான் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா எல்லோரும் இளநீர் குடிச்சு அப்புறமா தென்னை மரமே இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க. அந்த அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு முன்னாடியே சொல்லப்படலை. ஏன்னா இது வந்து எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தாகத்துக்காக குடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த, அதை வந்து சட்னிக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த, இல்லைன்னா அந்த தேங்காயில் வந்து சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயத்த, இல்லை பூஜை கலசத்தில் வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த அப்படின்னும் போது நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு கோகனட்டாக இருந்தாலும் அதுக்கு உண்டான பயன்பாடு. இப்போது இதை வந்து நம்ம சாதாரணமாக இந்த ஒரு கோகனட்டு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அது கன்செப்ஷனுக்கு உண்டான ஒரு விஷயந்தான். தென்னை மரத்துலேருந்து அதுவே தானாக காஞ்சிச்சுன்னா கீழே விழ போகுது. இல்லைன்னா அந்த காயை வந்து மரம் ஏறுறவங்க எடுத்து அதை இறக்க போகிறாங்க. இல்லை மாமரத்தில் அதை கணிஞ்சதுக்கப்புறம் அதுவாக விழுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்களா? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கு உண்டான ஒவ்வொரு விஷயம் இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? இப்போது தேங்காவை வந்து நம்ம பரவாயில்ல, அது வந்து எல்லாருமே கோயிலில் அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது தானே. தேங்காய், பூ, பழம், வெத்தலைப்பாக்கு, இதை ஊதுவத்தியோ இல்லை விளக்கோ ஏதோ இதெல்லாம் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடியது தானே, எல்லாருமே பண்ணக்கூடியது தானே அப்படின்னு. இப்போ என்னென்னா, கோயிலில் அந்த தேங்காவை கூட உடைக்காமல் அதை வெறும் அந்த இதில் வச்சுட்டு திரும்பவும் பிரசாதமாக முழு தேங்காவாகவே நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமே. அதை எதுக்கு நம்ம அதை உடைச்சி அந்த இடத்துல அந்த தேங்காய் வந்து அழுகியிருக்கா, பூ பூத்துருக்கா, இல்லைன்னா அது உள்ளே வந்து வேறு ஏதாவது ஆயிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த கோயிலே வந்து நம்மளுக்கு அந்த கோயிலே க்ளீன் பண்ணும்போது அது கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு தேங்காய் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போனாலும் அவங்க வேணும்போது அவங்க உடச்சி அதை வந்து அதை சாப்பிட போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக முழு தேங்காவை அப்படியே வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவான ஒரு விஷயம் சொன்னாங்க. நீங்கள் பூஜை அர்ச்சனைக்கு கொண்டு வரீங்க, செய்கிறீங்க, முழுசாக தானே கொண்டு வரீங்க, அதை வச்சு அதை கும்பிட்டுட்டு அப்படியே முழு தேங்காவாகவே எடுத்துகிட்டு போங்க. அது செதறு தேங்காவும் நீங்கள் செய்ய வேணாம், அதை உடச்சி அதை வந்து வைக்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. நீங்கள் கொண்டு வர்றதை அந்த பையனை நீங்களே தான் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. உங்களுக்கு அங்கே எங்கே போய் அதை உடச்சி அதை எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிடுங்கன்ட்டு அப்படியே முழு தேங்காவே கொடுத்தாங்க. அது ஆல்டர்னேட்டிவ் திங்கிங். ஏன்னா பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு தாட் என்னன்னா, அங்கே போகும்போது அந்த இடத்துல நம்ம வேண்டுதலாக போகிற இடங்கள்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்மளுக்கு அம்பலம் ஆகுதுன்னா அந்த விவரம் வந்து நம்மளுக்கு மனசு சலனம் ஏற்படும், வருத்தம் ஏற்படும். அந்த கோயிலில் அந்த நிலையில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவையில்லை.
நீங்கள் போய் அங்கே வந்து அர்ச்சனை பண்ணி அதை அப்படியே நீங்கள் வீட்டுக்கு பிரசாதமாக எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் போய் அதை பார்த்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத அது முன்னாடியே பண்ணாங்க. பெசிமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய சில தாட்ஸை வந்து ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கில் பண்ணாங்க. இன்னொரு விஷயம் பண்ணாங்க. பூசணிக்காய் வந்து அப்படியே ரோட்டில் சுற்றி உடைச்சாங்கன்னா வண்டி போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் வந்து அதை இதுவாக இருக்குது, ஒரு வீடுகள்லையோ இல்லை கடைநிலைகள்லையோ ஏதோ ஒரு இடங்களில் வந்து அந்த எவ்வளோ பெரிய ஒரு காய் ஒன்று வளரணுன்னா அதுக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அது திருஷ்டிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சில பேர் அதை வழக்கத்துக்கு கொண்டு வராங்களே. அதுக்கு இன்னொரு மாற்று இது பண்ணியிருந்தாங்க. நல்ல ஸ்வீட் பண்ணுறது, பொரியலோ சட்னியோ இதுவோ என்னமோ சில விஷயங்களெல்லாம் பண்ணி இந்த காயை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு உண்டான ஒரு பெயிண்ட்டை ஒன்று அடித்து அதை வந்து செதறடிச்சு அதுக்கான உள்ளே வந்து ஒரு முக்கோணத்தில் சில காசெல்லாம் போட்டு ஒரு சில கற்பூரம்லாம் போட்டு அது உள்ளே ஏற்றி அதை வந்து இது பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு பெரிய காயை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து ஆகாரத்துக்கு உண்டானது. அந்த மாதிரியான ஒரு ஃப்ரூட்டோ இல்லைனா அது வெஜிடபிள் நீங்கள் சொன்னால் கூட அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது கிடைக்குது அப்படின்னும் போது அது நல்ல ஒரு விஷயமாக பயன்பாட்டுக்கு இது பண்ணிக்கலாம். ஆப்டிமிஸ்டிக்காக யோசிக்கக்கூடிய ஒரு சில விஷயம் இருக்குது. பெசிமிஸ்டிக்காக இருக்கும் போது அதை வந்து அது டிட்டரண்ட்டாக நம்ம அதை சொல்ல முடியாது. அப்போ ஆல்டர்னேட்டிவாக என்ன அதில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு திங்கிங் வந்தது. சரி, அதில் ஸ்வீட்டெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் ஒரு விஷயம். எலுமிச்சை பழத்தில் அந்த மூடி எலுமிச்சை சாறு எடுத்த பிறகு எலுமிச்சம் இதில் வந்து திரி போட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து விளக்கெல்லாம் கூட அந்த தேடின்னு இருக்க வேண்டாம். எலுமிச்சை பழத்துலேயே அது ஜூஸாக இது பண்ணிவிட்டு அதோட தோல்லையே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கூட நீங்கள் அதை வந்து குமிழ் மாதிரி ஆக்கி அதில் வந்து தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு சில வழக்கம் கொண்டு வந்திருந்தாங்க. சில இடங்களில் வந்து வண்டி நபர் புதுசாக எடுக்கிறாங்க, அதில் வந்து ஒரு கடையை வந்து திருஷ்டி சுற்றுறாங்க, இல்லை ஏதோ ஒரு சில பூஜைக்கு வந்து ஏதோ ஒன்று கடைசியாக பண்ணி அதை வந்து எலும்புக்கு உண்டான மாதிரி மிச்சமான ஒரு சில விஷயம் வந்து அதோட அந்த நேரத்தோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு அவங்களுடைய ஆஸ்வாச திருப்திக்காக அதை வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது கோயில் நடையாக இருந்தாலும் பண்ணுவாங்க, கடையோட நடையாக இருந்தாலும் பண்ணுவாங்க, இல்லை வீட்டிலையே திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போது புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறவங்களாக இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய யாத்திரை மாதிரி ஒரு வண்டி எடுத்துகிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறாங்க, ஒரு இடங்கள்லேருந்து வேறு ஒரு இடம் வரைக்கும் போகிறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, அவங்க அந்த எலுமிச்சை பழத்தில் அந்த இதை வச்சு கற்பூரம் வச்சு நல்லா வண்டியே ஃபுல்லாக ஓட்டுறவர்கள் பக்கத்துலேயே இருக்க வச்சு அவங்க வந்து அந்த திருஷ்டி போட்டு அந்த இடத்துல கழிப்பாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விவரம் நம்ம பார்த்தோம். எதுக்காக அப்படி ஆகுது அப்படின்னா, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அயராது உழைச்சி அதுக்கப்புறமா அந்த கண் அசர்வு இருக்கிற அந்த தூங்குகிற நேரம் கூட அந்த ஒரு சில நேரத்தை கூட வீணடிக்காமல் வந்த இதுலேருந்தே ஒரே டைமில் நம்ம வந்து கண்டினியூஸாக வேலை பார்க்கும்போது இதுவே இல்லாமல் ரெஸ்ட்டே கொஞ்சம் கூட எடுக்காமல் வண்டி ஓட்டுறாங்க, உடனே வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அந்த அயற்சி இருக்குது. ஸோ ஒரு இடம் வரைக்கும் அந்த ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்கு இருக்குது, அந்த உத்வேகம் இருக்குது. போகும்போது அந்த லாங் நேஷ்னல் ஹைவேஸில் அவ்வளோ ஸ்பீடில் அவங்க வண்டி செலுத்தி மற்ற வண்டிங்களோட அது அவ்வளோ வேகத்தோடு போயின்னு இருக்கும் போது டிரைவர் வண்டி எவ்வளோ கெப்பாசிட்டி வேணால் இருக்கும், வண்டி டன்னு கணக்கில் எவ்வளோ வெயிட் வேணால் இருக்கும், அது உள்ளுக்குள்ளே இருக்க பொருட்கள் எவ்வளோ வெயிட் வேணால் அது சுமந்துன்னு போகிறதா இருக்கும், எவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இதுவாக இருந்தாலும் இருக்கும். ஆனால் வண்டி ஓட்டுறது யார்? ஒரு நபர் தான் ஓட்டுறாங்க. அதில் உட்காந்துருக்கவங்க அத்தனை பேருமா ஓட்டுறாங்க? இல்லை அத்தனை பொருளுமா ஓட்டின்னு வருது? அப்போ அந்த ஒரு டிரைவருக்கு உண்டான அழற்சியும் அந்த ஒரு எனர்ஜிக்கு உண்டான ஒரு விஷயம் வந்து அதுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க வந்து செய்கிறாங்க. இது என்ன, அவங்க அவ்வளோ வேகத்தில் போகும்போது கண்ணு அசர்ந்துச்சுன்னா இவங்களுடைய அந்த கான்ஷியஸாக ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டை வந்து அந்த வேகத்தை அப்படியே கொண்டு போகும். இவங்க தூங்குகிற நிலையில் போச்சுன்னா வண்டி அப்போ தான் வந்து மோதுறதோ ஆக்சிடெண்ட்டுக்கு உண்டானதோ இல்லைன்னா ரோட்லேருந்து இறங்கி இதாகிறதோ ஆகுது, இல்லை இன்னொரு வண்டியோட வந்து இதாகிடுது.
அப்போ என்ன பண்ணுறாங்க, இது டிரைவர்ஸ்க்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் ஓட்டி எனக்கு பழக்கம் இல்லை. ஆனால் வண்டி ஓட்டி எனக்கு பழக்கங்கிறதுனால ரொம்ப ஸ்பீடு வந்து நம்ம ரொம்ப டிராஃபிக் இருக்க இடங்கள்ல 30, அது வந்து சைக்கிள் ஓட்டுற ஒரு ஸ்பீடு மேக்ஸிமம் கிலோமீட்டர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் போக முடியும் ஒரு சைக்கிளால் அப்படின்னா. இப்போ ரொம்ப டிராஃபிக் இருக்க இடங்கள்லாம் வந்தால் 2 வீலரோ இல்லை காரோ கூட அந்த அளவு தான் நம்மளுக்கு டிஸ்டன்ஸில் போகும். ஒரு 60 to 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து பர் ஹவர் ஒரு 2 வீலரோ இல்லைன்னா ஒரு 4 வீலரோ கார் அப்படிங்கிறது ஒரு 5 பேர் கெப்பாசிட்டி கொண்ட காரோ இல்லைன்னா 7 பேர் கெப்பாசிட்டி கொண்ட காரோ தான் அந்த அளவு தான் அதோட ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் எந்த ஒரு வண்டியாக இருந்தால் கூட இந்த டிரைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு நபர் தான் அவர் ஸ்டியரிங் வச்சுருக்கிறாரு, அவர் தான் கண்ட்ரோலில் இருக்கிறாரு. அந்த ஸ்டியரிங் வந்து ரிவால்விங் சேர் மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து சர்க்கிள் போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு அளவு தான் அவங்களால நேராக கொண்டு போகணும். லெஃப்ட் போகிறாங்களா ரைட் போகிறாங்களா அவங்களுடைய ஒரு விஷயங்களில் தான் அவங்க வந்து அவங்க செயல்படுத்தி அவங்க கொண்டு போக முடியும். இந்த அயர்வு அவங்களே அறியாமல் அப்படி ஒரு சொக்கி உழுறாங்கல்ல, அப்படி அப்படி போது அப்போ தான் வந்து அவங்களோட ஆவி முன்னாடி போயிடும். ஏன்னா அது வரைக்கும் அந்த ஸ்பீடில் அவங்க கண்ட்ரோலில் மெயின்டைன் ஆகி வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு முன்னாடியே போய் அது இதுவாக இருக்கும். சில நேரங்களில் சொல்லுவாங்க, ஏதோ தெரிகிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று வந்து ஃபோர்ஸாக இடிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தெரியும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து குடிக்கிறியா, குடிச்சா வந்து வண்டி ஓட்டுறியா, இல்லை நீ கண்ட்ரோலில் தான் இருக்கிறியான்னு. அப்போது குடிக்கிறது இல்லை, ஆனால் போகும்போதே தெரியுது ஏதோ ஒரு சில விஷயங்கள் முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ நீ வந்து கண் செக் பண்ணியா, ஐ டெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டானது இருக்கா, அப்போது நீ வந்து ஸ்பெக்ஸ் போட்டு ஓட்டுறியா, வண்டி வந்து ஸ்பெக்ஸ் போட்டுட்டு உன்னால் எவ்வளோ தூரம் ஓட்ட முடியும், எவ்வளோ இது பண்ண முடியும் அப்படின்ட்டு சில யார்ட்ஸ்டிக் கொடுக்குறாங்க, கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க டிரைவர்ஸ்க்கு. அப்போ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அளவு உங்களால் டிஸ்டன்ஸ் பார்க்க முடியும், எவ்வளோ அளவு உங்களால் போக முடியுது அப்படின்னும் போது அந்த அளவு மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்து வந்து செயல்படணும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் திங்கிங்கான ஒரு விஷயம். இப்போ வந்து பெசிமிஸ்ட்னா அவர் வண்டி ஓட்டாமல் வேணும்னே அதை கொண்டு போய் எங்கேயோ இது பண்ணாங்க, டேமேஜ் ஆகிறதுக்கு பண்ணாங்கன்னு இல்லை, அவங்களால முடியல, அந்த நேரம் வந்து அந்த மாதிரி ஆகுது. அவங்கள அறியாமல் அவங்களோட எனர்ஜியை அவங்களுக்கு முன்னாடி வந்து அது போகும்போது அது ஆக்சிடென்ட்டுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் ஆகுது அப்படிங்கிறதுனால. இதை வந்து இந்த எலுமிச்சைப்பழம் தவிர்க்குமா, எலுமிச்சைப்பழம் அங்கே போட்ட இதை வந்து எந்த இடத்துல ஆரம்பித்தாங்க, யார் வந்து நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கிறாங்களா, இல்லைன்னா அவங்க வந்து எக்கடா கெட்டு எப்படியோ ஒழிட்டோம் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்கன்னா, யாரை நம்புகிறாங்களோ அவங்களோட இதுலேருந்து தான் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தவங்க வாங்கலேன் கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு யாரையோ வேணால் கூப்பிட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ வண்டியே ஓட்ட தெரியாது, வண்டியே ஓட்ட தெரியாதவங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா, அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அவங்களுக்கு தெரியுமா. சைக்கிளே ஓட்ட தெரியாதவங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக பூசணிக்காய் சுற்றி போட்டு, இந்த எலுமிச்சைப்பழம் சுற்றி போட்டு, இதில் வந்து கற்றாழை கருப்பு கயிறெல்லாம் கட்டி விட்டு, காலில் கயிறு கட்டி விட்டு இந்த மாதிரிலாம் அமுச்சு விடலாமா. எதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரக்ஷையாக கொடுக்குறாங்க, காப்பாக கொடுக்குறாங்க, அதை வந்து ஒரு சேஃப்டிக்கு உண்டான ஒரு விஷயமாக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அது அந்த பாண்டேஜ் இல்லை, அதுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு உரிய பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு. சில நேரங்களில் வண்டி அவ்வளோ வேகமாக போயின்னு இருக்கும்போது திடீர்னு போலீஸ்காரங்க நிறுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு டால்கேட் இருக்குது. போய் வண்டி அவ்வளோ ஹைவேஸில் ஃபுல்லாக ஸ்பீடில் போயின்னு இருக்கும் போது எந்த போலீஸ்காரங்க வந்து எங்கள் அந்த கண்ட்ரோல் பூத்தில் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் தான் அவங்க வந்து யார், அவங்க எந்த இடத்துலேருந்து வருது வண்டி, டிரைவர் என்ன கண்டிஷனில் இருக்காங்க, உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற பொருட்கள் வந்து என்ன பொருட்கள், இல்லை ஆளுங்களை யாரையாவது கடத்தி சுருட்டி அவங்களுக்கே தெரியாமல் உள்ளுக்குள்ளே திடீர்னு உள்ளே இருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. என்ன பொருள் எடுக்கிறாங்க, எது வந்து எங்கேருந்து ஒரு செக் போஸ்ட்லேருந்து இன்னொரு இதுக்கு போகும்போது அவங்க நேஷ்னல் ஹைவேஸில் இருக்கும்போது அவங்க செக் போஸ்ட் வச்சு அவங்க செக் பண்ணி அனுப்புவாங்க. இல்லைன்னா நேஷ்னல் ஹைவேஸில் திடீர்னு ஸ்டாப் அப்படின்னு யாரும் போய் நடுவில் நிற்க போகிறதில்ல, டோல்கேட்டுக்கு போவாங்க. டோல்கேட்டில் அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடுது, அதுக்கப்புறமா தான் அடுத்த இதுக்கே போக முடியும்.
அது எவ்வளோ தூரம் நேஷ்னல் பர்மிட்டை எத்தனை தூரம் அவங்க கிலோமீட்டர்ஸில் அவங்க போய் வராங்க அப்படிங்கிறத பொறுத்து. இன்றைக்கி வந்து நான் ஒரு புது டிஷ் பண்ணுறேன். புது டிஷ்னால் இது வந்து என்னோடய குசைன் புக்கில் இல்லை, இது நியூ ப்ரிப்ரேஷன், இந்த ஃபஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன். நேற்று ஒரு எக் புட்டிங் பண்ணோம்ல, அந்த மாதிரி வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டைம். ஓகே, எப்படி இது சாப்பிட்லாம்.